Hello friends, welcome to Karasaram cooking channel. கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல எந்த வீடியோவும் வரல. இனிமேல் கண்டினியூஸா எல்லா வீடியோவும் வந்துரும். நீங்க பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எக் நூடுல்ஸ் தான். எந்த காய்கறி இல்லாம 5 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வேகிறப்ப உதிரி உதிரியாக வரணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. வடை சட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி 2 சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் சிவப்பு மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா வதங்கும். இப்போ மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வாங்குறப்பயே அந்த பேக்கெட்டுக்குள்ளே மசாலா இருக்கும். அந்த மசாலா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எல்லாமே நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 முட்டை உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்கெட் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் 4 பேர்த்துக்கு வேணும்னா 2 பேக்கெட்டும் முட்டை எக்ஸ்ட்ரா 4 5 சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா உதிரியாக வர்ற மாதிரி கிளறிக்கங்க. கொலன்னு வந்தால் நூடுல்ஸும் கொலன்னு ஆகிடும், உதிரியாக வராது. அதே மாதிரி வேக வைக்கிறப்ப நல்லா ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் போட்டு கிளறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அப்போ தான் எல்லா மசாலும் மிக்ஸ் ஆகி நூடுல்ஸ் உதிரியாக கிடைக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறுங்க. இப்போ நூடுல்ஸ் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் அழகுக்காக மல்லித்தழை தூவியிருக்கேன். வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுறலாம். நான் இப்போ ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். என் பையன்தான் இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறான். எப்படி இருக்குது கேட்கலாம் வாங்க. நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அம்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா காரசாரம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பாய்.